என்ன சரவணா, மேரேஜ நிறுத்து நானும் மிரட்டிக்கிட்டே இருக்கேன். இந்த கல்யாணமும் நடக்க கூடாது. ஓடி போயிடு. ஏய், யாரா நீ? மவன நீ மட்டும் என் கையில கடச்சா. ஹலோ ஹலோ, யாரா அவன்? எதுக்கு ஒண்ணு மிரட்டிட்டு இருக்கான்? அவன் யாருன்னே எனக்கு தெரியலடா. பூமிகா குளிக்கிறத ஷூட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தான். நீ பூமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த வீடியோ ஃபுல்லா இன்டர்நெட்ல விட்டுருவேன் மிரட்டுறான்டா. அவன் பூமிகா மனத்தை இன்டர்நெட்ல ஏத்திடுவான்டா. அதுக்கப்புறம் சத்தியமா பூமிகா உயிரோடவே இருக்க மாட்டாடா. விடுறா, இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்றது எனக்கு தெரியும். அவ்வளவு சொல்லியும் உன் தம்பிய வச்சு என்ன உளவு பாக்குறியா? தப்பா நடந்துகிட்டா வீடியோவை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன்னு சொல்லிருந்தல்ல. ஐயோ ப்ளீஸ்ங்க, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்ததுங்க. ஐயோ, என் தம்பி அவ தெரியாம ஏதோ பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க சார். அவன் சின்ன பையன் சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார், அப்படிலாம் எதுவும் அப்லோட் பண்ணிடாதீங்க சார். இப்ப கெஞ்சி என்ன பிரயோஜனம்? அவன் பண்ணா நீ வேடிக்கை பாப்பியா? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார், உங்க கால்ல வேணாலும் விழறேன் சார். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு அது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி கேட்டு நான் நடந்துக்கிறேன். அதெல்லாம் முடியாதியா, நான் இன்டர்நெட்ல போட்டுட்டேன். என்னையா சொல்ற? எல்லாம் முடிஞ்சது. உன் லவ்வர் குளிக்கிற வீடியோவை இன்டர்நெட்ல போட்டுட்டேன். ஏற்கனவே 40 பேர் பார்த்ததா காட்டுது. பெஸ்ட் ஆஃப் லக். மண்டபத்துக்கு ஈவினிங் தானே போறோம். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏய் பூமிகா, நீ மோசம் போயிட்டடி. ஏய், என்னடி சொல்ற? இன்டர்நெட்லயா? என்னடி? இன்டர்நெட்ல நீ குளிக்கிற வீடியோவை யாரோ அப்லோட் பண்ணிட்டாங்கடி. நீ குளிக்கிறது அப்படியே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. விளையாடாதடி. சத்தியமாடி, வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்பியிருக்க, நீயே பாரு. அதை ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுடி.
விஷயம் தெரியுமாடி? உன்னோட இப்பதாண்டி பார்த்தேன். யாருன்னே தெரியலடி. நம்ம கூட படிச்ச எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்பியிருக்கான். ஊரு பூரா இந்த வீடியோவை பரப்பி விட்டுருக்கான். எல்லாரும் நேரம் பார்த்திருப்பாங்க. உனக்கு வேற கல்யாணம் ஆக போகுது. கொஞ்சம் பாத்துக்கோடி. இப்பதான் வந்தாங்களா? இப்பதான்ப்பா வந்து ஒரு half an hour ஆச்சு. ஏப்பா எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கப்பா. சரிங்க சார். நல்லா கட்டிருங்க. அம்மா இந்த சந்தன கட்டி இருக்குல்ல, இந்த கட்டிய இதுல போட்டு நல்லா தண்ணி ஊத்தி கரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தனம் ரெடிமா. இதெல்லாம் வேண்டாம் நட்ராஜ், இதெல்லாம் கெமிக்கல்ல செய்யறது. கவர்மெண்ட் கடையில வாங்கின நல்ல சந்தன கட்டியே நம்ம வீட்ல இருக்கு. அதை இழைச்சு ஒரிஜினல் சந்தனத்தை வைக்கணும். லக்ஷ்மி வரட்டும், அவளுக்கு தெரியும், அவ இழைச்சு வச்சிருவா. என்னவுமா ஏற்பாடெல்லாம் ஓகன் போய்கிட்டு இருக்கா? என்ன இப்பதான் வரீங்களா? இன்னைக்கு சரவணனுக்கு நலங்கு வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதாங்க? தெரியும் தெரியும். கூட மாட ஒத்தாசியே எல்லாமே எங்க போயிட்டீங்க? என்னவுமா நீ காலையில வாக்கிங் போலன்னா ஏன் போலன்னு கேக்குற? இப்ப நான் எங்க போயிட்டு வரேன்னு நினைக்கிறேன்? வாக்கிங்மா வாக்கிங். வாக்கிங் வாக்கிங் போதும் போதும். இன்னைக்கு ஒரு நாள் வாக்கிங் போகாட்டி தான் என்னவா? என்ன பண்றது? என் சம்மதி தான் எல்லா வேலையும் அவரே பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. நமக்கு தான் வேற வேலை ஒண்ணுமே இல்லையேன்னு தான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். கொண்டாமா. மாமா, எங்க அப்பா எப்பவுமே இப்படிதான். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா அது முடியற வரைக்கும் தூங்கவே மாட்டாரு. எல்லாத்தையும் அவரே பாத்துப்பாரு. கவிதா, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. அட காஃபியா? என்ன அவந்திகா, காஃபி எல்லாம் நிறைய சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. பால்ல அந்த சத்து மாவுல அத கலந்து கொடுக்க சொல்றேன். கவிதா, அது கொடுமா, அது உடம்புக்கு நல்லது. பிரசவத்துக்கு அப்புறம் டீ காஃபி எல்லாம் ஐயோ அத்தை, எனக்கு அந்த மாவை குடிச்சு குடிச்சு சலிச்சு போயிடுச்சு. காஃபி குடிக்கணும் போல இருக்கு. அது எப்படிங்க? நீங்க வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அதுக்குள்ள மசங்க நின்னுடுச்சா? ஆமா, நானும் பாக்குறேன், சமீபத்துல நீங்க வாமிட் எடுக்கவே இல்லையே.
டேடி சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. மசக்கன்னா அது பிரசவம் வரைக்குமா இருக்கும்? சிலருக்கு 1 வாரம் இல்ல 2 வாரம் இருக்கும், சில பேருக்கு 2 மாசம் வரைக்கும் இருக்கும். அவந்திகாவுக்கு சீக்கிரமா மசக்க நின்னுடுச்சு. அத போய் கேள்வி கேட்டுக்கிட்டு அவந்திகா பாப்பாவுக்காக கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா, சரியா? காஃபி நிறைய குடிக்காத, குடிச்சா பித்தம் ஜாஸ்தியாய் மறுபடியும் வாமிட் வரும். இப்ப எனக்கு பால் வேண்டாம், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். அம்மா அவங்க இஷ்டம், அவங்களுக்கு எப்ப வேணும்னு தோணுதோ அப்ப குடிக்கட்டும். சரி, இப்ப நான் என்ன வேலை பார்க்கணும்? நீங்க ஒரு வேலையும் பண்ண வேண்டாம், எல்லாம் நட்ராஜே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்துட்டான். ஆமா, சரவணனுக்கு Dress எடுத்துக்க சொன்னனே, அவனை எங்க காணோம்? எங்க இருக்கான்? எங்க போயிட்டான்? சரவணா, அம்மா அங்க பாருங்கம்மா, ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு கனவுல பூமிகா கூட டூயட் பாடிக்கிட்டு இருக்கான். அம்மா இங்க இவ்ளோ பேச்சு நடக்குதுல்ல, அட மூச்சு விடுறானா பாருங்க. அம்மா ஆமாம்மா, நானும் காலையில இருந்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பையன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். மா இப்பவே பையன் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கான், இவனுக்கு மட்டும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணல. டேய் வாளு, மாமா சும்மா இரு. பேண்ட்டுமா பின்னமா, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம், கொஞ்சமாவது திரும்பியாச்சு பாக்குறானான்னு பாரு. டேய் வா வா, மா வாங்கம்மா, எந்திரிக்க. டேய் டேய் சரவணா, சரவணா சரவணா என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறான் பாருங்க. டேய் சரவணா, உன் கல்யாணத்தை அடுத்த வருஷம் வச்சுக்கலாம்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் பேசி முடிவு பண்றாங்கடா. உனக்கு ஓகேவா? என்னடா சொல்ற? பாத்தீங்களாப்பா, கல்யாணத்தை தள்ளி வைக்கலான்னு சொன்ன உடனே எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறான்னு. சரியில்லப்பா, இவனுக்கு ரொம்ப முத்தி போச்சு. டேய் உனக்கு நலங்குக்கு Dress எடுக்க சொன்னனே, எடுத்துக்கிட்டியா? மறந்துட்டேம்மா. மறந்துட்டியா? பாருங்க. மா Dress எடுக்கிறதுலாம் அவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க? அவனுக்கு இப்ப ஞாபகம் இருக்கிறதெல்லாம் பூமிக்காங்கிற பேர் மட்டும்தான், வேற எதுவும் அவனுக்கு ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? டேய் நீ சும்மா சீன் போடாத, ஓகே? உன் மனசுல என்ன ஓடுதுங்கிறது இங்க அப்படியே ப்ரொஜெக்டர்ல தெரியுதுடா, ப்ரொஜெக்டர்ல. அம்மா நான் ஒன்னு சொல்லவா? டேய் இந்த வீட்ல உனக்கு இல்லாத உரிமையா? நீ எவ்வளவு பேசணும்னு நினைக்கிறே எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிக்கோ. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பேசணும்னு நினைச்சேன்னு வை, நம்ம அண்ணன் நடராஜ் மாதிரி வாய மூடிதான் பேசணும். டேய் ஓத வாங்குறோமா? இங்க பார், உனக்கும் கல்யாணம் நடக்கும்டா, அப்ப நீ எப்படி நடந்துக்க போற பார்க்கலாம். எல்லாரும் என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சாமி நீங்க பேசுங்க, நாங்கெல்லாம் கேக்குறோம். பிரபா இப்படி வா. அம்மா நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்டா, சொல்லுடா. இல்ல அது டேய், நான் நீ உங்க அம்மா கிட்ட மட்டும் தான் பேசணும்னா நாங்கெல்லாம் அப்படி போயிடலாம். அப்பப்பா இல்லப்பா, 2 பேர்கிட்டயுமே பேசணும். அப்புறம் எதுக்குடா தயங்குற? நேரடியா விஷயத்துக்கு வா, சொல்லு. என்ன விஷயம்? என்ன? அப்பா, அது சொல்லு. வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். என்னடா இப்படி உளறிட்டு இருக்க? லூசாடா நீ, லூசா நீ? எந்த நேரத்துல என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? என்ன எல்லாத்தையும் விளையாடிட்டு இருக்கியா? நான் ஒன்றும் விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். என்னடா உன் பிரச்சனை? உனக்கு பிடிச்ச பொண்ணை தானே நாங்க கட்டி வைக்கிறோம், அதுக்குள்ள என்னாச்சு? இல்லப்பா, அந்த அந்த அதான் தாலி உருக்கிறப்ப பத்திரிக்கை எரிஞ்சது, ஃபேக்டரி ஃபயர் ஆனது, அம்மா கிட்ட ஜோசியர் உயிர் பலி ஆகும்னு சொன்னது, இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு பயமா இருக்குப்பா. உயிர் பலி ஆகும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்? டேய் முட்டாள் மாதிரி பேசாத. நேத்துக்கு நீ தானே உன் அம்மா கிட்ட இதெல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்ன, இப்ப திடீர்னு என்னாச்சு சொல்லு? என்ன பிரச்சனை? நீ பூமிகாவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இல்லப்பா. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? மாமா சொன்னாருன்றதுக்காக ஒரு தடவை நிறுத்த முயற்சி பண்ண, இப்ப எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தாச்சு, இப்ப வந்து நிறுத்த சொல்ற? என் தங்கச்சியை மட்டும் அசிங்கப்படுத்த வேண்டாம், அப்பா அம்மானு மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தல நினைச்சிட்டு இருக்கியா? அவந்திகா என்னம்மா அது? கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி அந்த பொறுமையா இருக்க முடியும்? அப்பாவே இருக்க கஷ்டத்தை மீறி இந்த கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தணும்னு பாடுபட்டு இருக்காரு. அத்தனை செலவையும் பண்ணி ஊரெல்லாம் அழைச்சதுக்கு அப்புறம் நிறுத்தன்னு சொன்னா என்ன அர்த்தம்? டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பண்ண போற? என் தங்கச்சியை லவ் பண்ணி ஏமாத்தலான்னு முயற்சி பண்றியா? என்னடா பிளான் வச்சிருக்க? சொல்லுடா.
என்னடா ஆச்சு உனக்கு? டேய், நேத்து வரைக்கும் நல்லா தானடா இருந்த. இன்னைக்கு என்ன திடீர்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? டேய் என்னடா ஆச்சு? டேய் சொல்றா. சொல்லு சரவணா. உமா கேளு. சரவணா, இந்த அபசகுணத்தை நினைச்சுதான் நீ கவலைப்படுறனா அது வேண்டாம்டா. நான் பயந்தப்போ எனக்கே தைரியம் சொன்னவ நீயே இப்படி பேசினா எப்படிடா? இத பாரு, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம். நீ பயப்படாத. டேய் சரவணா, நீ எம்பிஏ படிச்சதெல்லாம் இப்படி சகுனம் பார்த்து பயப்படுறதுக்காடா? ஏன்டா இப்படி பண்ற? தைரியமா இருடா. சரவணா, நாங்க எல்லாரும் இருக்கோம்டா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சொல்லுடா. என்னடா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, நான் ரூமுக்கு போறேன். டேய் சரவணா, டேய், என்னடா இவன்? என்னத்த இவன் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போறான்? அவன் சின்ன பையன் தானம்மா. நேத்து நான் பேசினதை கேட்டு ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். அவந்திகா, நீ கவலைப்படாத. நாங்க பேச பேச நிச்சயமா அவன் தெளிவாயிடுவான். என்னங்க? எப்படியோ இந்த கல்யாணம் ஒழுங்கா நடந்தா சரி. சரி வாங்க வேலையை பார்ப்போம். என்னங்க? திடீர்னு இவனுக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். நீங்க பூமிகா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு கேளுங்களேன். அவனை சமாதானப்படுத்துற வேலையை நான் பாத்துக்கிறேன். போங்க. ஆமாமா ஆமா சார், அதான் சார் ஃபைனல் மெனு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்டு சொல்றேன். மல்லிகா, அதென்னமோ நீ மெனுல ஏதோ மாற்றம் சொன்னியாமே? ஆமாங்க. ஏங்க, இந்த ஐஸ்கிரீமுக்கு பதிலா ஜிகர்தண்டாவாமே அதை போட சொல்லுங்க. அப்புறம் மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல, அதுல சுகர் பேஷண்ட் சாப்பிட்ற மாதிரி சுகர் ஃப்ரீ போட்டு ஸ்வீட் பண்ண சொல்லுங்க. அது என்னவோ நீயே சொல்லு. இந்த சரி, நானே சொல்றேன். ஹலோ, அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல. ஹலோ, ஆமா சொல்லுங்க. இல்ல இல்ல இப்ப தேவையில்லை. ஆமா 4 SUV கார் மட்டும் கட்டாயம் வேணும். மற்றதெல்லாம் மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்க சார். இந்த மல்லிகா, இந்த அந்த போனை கொடு. இது யாரு? வணக்கம் சார், சொல்லுங்க சார். கரெக்டாக 4 மணிக்கு மண்டபத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க சார். நீங்கள் டெக்கரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். ஆஃபீஸ்லேருந்து யாராவது அனுப்பி வைக்கிறேன். சரி சார், சரி சார். இந்தாப்பா. இந்தாங்கம்மா. நல்லாத்தான் இருக்கு. இந்த சதீஷ் பையன் வேற என்ன போன்னு அனுப்பி வச்சுட்டான். இந்த குடும்பத்துல அவனை பத்தி பேசினாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாளுங்களே. எப்படியாவது அவன் கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த பூமிகா கழுத்துல தாலியை கட்ட வச்சிடணும். அப்பதான் என்னோட வயித்தெரிச்சல் ஆறும்.